ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கியில் பூரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்துட்டு நான் நல்ல கிரேட்டரில் திருவி எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்துக்கு நல்ல திருவி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ முள்ளங்கிலேருந்து நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா ஜூஸ் வரும். அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திருவண்ண முள்ளங்கி வந்து அந்த ஜூஸ் இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி இருக்கிறதே தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு கை கஸ்தூரி மேத்தி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த முள்ளங்கியோட ஜூஸை உள்ளே சேர்த்துக்கலாம். முள்ளங்கியோட ஜூஸ் போக தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு லெவலுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா முள்ளங்கிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால பார்த்தே பிசைஞ்சுங்க. நார்மல் சப்பாத்திக்கு மாதிரி இதை வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்பெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ்லேயே போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா முள்ளங்கி வந்து தண்ணி விட்டுட்டே இருக்கும். பூரிக்கு சப்பாத்திக்கு நம்ம தேய்க்க முடியாது. ஸோ அதனால 5 மினிட்ஸில் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து பூரியும் சப்பாத்தி ரெண்டுமே போட்டு கட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.